தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 15வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 145:18 தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாகவே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. திருப்பாடல் 34:18 உடைந்த உள்ளத்தாருக்கு அருகிலேயே ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. திருப்பாடல் 147:3 உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவரின் காயங்களை கட்டுகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. ஏனெனில் திருப்பாடல் 56:8 என் துன்பத்தின் எண்ணிக்கையை நீர் அறிந்திருக்கின்றீர், என் கண்ணீரை என் தோற்பையிலே சேர்த்து வைத்திருக்கின்றீர், இவையெல்லாம் உன் குறிப்பேட்டில் உள்ளவை அல்லவா என்று சொல்லப்படுகின்றது. நம் கண்ணீரை காண்கின்ற தேவன், நம் கதறலை கேட்கின்ற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். நாம் அவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது நம் மன்றாட்டுக்கு செவிமடுக்கின்ற தேவனாகவும் நம் தேவன் இருக்கின்றார். நம் தேவம் ஒருபோதும் புறக்கணிக்கப்படாது. அதைத்தான் மார்க்கு புத்தகம் 11 படிக்கிற பொழுது, நீ ஜெபிக்க வருகின்ற பொழுது ஜெபிப்பதற்கு முன்னாலே பெற்றுக்கொண்டாய் நம்பிக்கையோடு ஜெபி என்று சொல்லி நமக்கு ஒரு உத்தரவாதத்தையும் கடவுள் கொடுத்திருக்கின்றார். ஜெபம் வல்லமையுடையது. புனித ஜான் மரி வியானி குருக்களின் பாதுகாவலர் சொல்லுகின்ற பொழுது, இறைவனுடைய திட்டத்தையே மாற்றி போடுகின்ற இறைவனை விட வலிமையுடைய மனிதன் எனக்கு தெரியும். அவன் யார் என்றால், உருக்கமாக கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி இடைவிடாமல் ஜெபிக்கின்ற மனிதன் என்று சொல்லுவார். இப்படி ஜெபிக்கின்ற மனிதன் கடவுளுடைய திட்டத்தையே மாற்றி போட முடியும் என்று சொல்லி, அதற்கு உதாரணமாகத்தான் தொடக்க நூலிலே ஆபிரகாமை சொல்லுவார். சோதோம் நகரை கடவுள் அழிக்க முற்படுகின்ற பொழுது ஆபிரகாம் அந்த நகருக்காக மன்றாடுவார். 50 பேர், 40 பேர், 30 பேர் என்று சொல்லி 5 பேர் வரை ஒவ்வொரு முறையும் கடவுள் திட்டத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார். ஜெபிக்கின்ற மனிதன் கடவுளுடைய திட்டத்தையே மாற்ற முடியும், இறை அருளை நாம் பெற்றுக்கொள்ள செய்ய முடியும், சாபத்தை கூட ஆசீராக மாற்றி போட முடியும். தூபம் போல் என் ஜெபம் இறைவா உன் பாதம் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி நாம் கண்ணீரோடு ஜெபிப்பவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய ஜெபத்திலே ஒரு சில குணங்கணங்கள் இருக்க வேண்டும். தூய உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அதே போல நாம் ஜெபிக்க வருகின்ற பொழுது தாழ்ச்சியோடு ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்க வருகின்ற பொழுது நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். சிறிதும் தளராத உள்ளத்தோடு, உன் நம்பிக்கையோடு இந்த மலையை பார்த்து தகர்ந்து போய் என்று சொன்னால் அது நடக்கும் என்று சொல்லி கடவுள் சொல்லி இருக்கின்றார். ஆக நாம் ஜெபிக்க வருகின்ற பொழுது என் ஜெபம் கேட்கப்படும் என்கின்ற உறுதியோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் நம்முடைய செயலிலே காட்டப்படவே, நான் ஆண்டவர் ஒப்படைத்து விட்டேன், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு உறுதியோடு வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். கண்ணீரோடு மிகுந்த ஜெபம் ஆண்டவர் கரங்களை நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கும் ஜெபமாக இருக்கும். இத்தகைய நிலையை நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம் ஜெபம் உண்மையிலேயே நமக்கு இறை அருளையும் இறை வெளிப்பாட்டையும் இறை ஆசை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய முதல் வாசகத்தில் கூட அத்தகைய ஒரு உதாரணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எசேக்கியா அரசனுடைய கண்ணீரை கண்ட கடவுள் அவன் கண்ணீரை துடைத்து அவன் வேண்டியதற்கு மேலாக ஆசீரை கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எசேக்கியா யூதாவினுடைய 12வது அரசனாக அவன் ஆட்சி செய்கிறான். மற்றவர்களைப் போலல்லாமல் இவன் இறைப்பற்று உள்ளவனாக இருக்கின்றான். சிலை வழிபாட்டை முழுவதுமாக தன் நாட்டிலிருந்தும் அனைத்து பயிலும் துளைத்து எரிபவனாக இருக்கின்றான். எதிர்ப்புகள் ஏமாற்றங்கள் வருகின்ற பொழுது ஆண்டவரை மட்டுமே சிக்கன பிடித்துக் கொள்பவனாக இருக்கின்றான். அசிரிய அரசன் யூதாவுக்கு எதிராக படையெடுத்து வருகின்ற பொழுது அவன் மனிதர்களை தேடிச் செல்லாமல் அந்த கடிதத்தை உடனே ஆண்டவன் திருமுன் கொண்டு போய் வைத்து, ஆண்டவரே இதோ மக்களுக்கு எதிராக விடுத்திருக்கின்ற அந்த செயலை பார் என்று சொல்லி ஆண்டவனை நம்பினார். ஆண்டவன் அற்புதமான விதத்தில் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அந்த அழிவிலிருந்து, அந்த ஆபத்திலிருந்து கடவுள் காத்தார் என்று சொல்லப்படுகின்றது. இதோ இன்றைய நாளிலே அவனுக்கு மரண பயத்தை ஏற்படுத்துகின்றது. அப்பொழுது கடவுளை நோக்கி மன்றாடுகின்றான், கடவுளை நோக்கி ஜெபிப்பவனாக இருக்கின்றான். இந்த சாவின் பயம் அவனுக்கு கண்ணீரை வரவழைக்கின்றது. கடவுளை நோக்கி
நோக்கி உருக்கமாக தேம்பி அழுது மன்றாடுகின்றான். இப்படி மன்றாடுகின்ற பொழுது அவன் சொல்கின்ற செயலை பாருங்கள். ஆண்டவரே, நீர் விரும்புவதைத்தானே நான் செய்தேன், உன்னை மகத்துவப்படுத்துகின்ற காரியங்களை மட்டும் தானே செய்தேன், உன் விருப்பத்திற்கு எதிராக நான் செயல்படவில்லையே என்று சொல்லி ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி ஆண்டவரை நோக்கி மன்றாடுபவனாக இருக்கின்றான். இந்த எசேக்கியாவின் ஜெபத்தை கண்ணோக்கி பார்த்த கடவுள் அவருக்கு 15 ஆண்டுகளை சேர்த்து கொடுக்கின்றார். அதைத்தான் இன்றைய திருப்பாடிலே தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே எசேக்கியா புகழ்ந்து பாடுவதாக இருக்கின்றது. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவர் என் உயிரை காத்தார் என்று சொல்லப்படுகிறேன். நான் இறந்து போயிருந்தால் எல்லாவற்றையும் இழந்து போயிருந்திருப்பேன். வாழ்கின்ற மனிதர்களை காண முடியாமல், ஆண்டவரை புகழ முடியாமல், ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்த முடியாமல், ஒன்றும் செய்ய முடியாமல் நான் குழியிலே துன்பப்பட்டு கொண்டிருந்திருப்பேன். இதோ இந்த சாவின் குழியிலிருந்து கடவுள் என்னை மீட்டு கொண்டார் என்று சொல்லி இறைவனுக்கு துதிப்பாடுவதாக இருக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இதோ இந்த எசேக்கியாவுடைய இந்த வாழ்க்கை அனுபவத்தை நாம் படித்து தியானிக்கிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை பற்றி சிறிது அலசி பார்ப்போம். நாமும் ஜெபிக்கின்ற மனிதர்கள் தான், ஜெப வீரர்கள் தான், ஆண்டவனை நோக்கி உருக்கமாக மன்றாடுகின்றவர்கள் தான், ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஆண்டவனை நோக்கி கதறுகின்ற மக்களாகத்தான் இருக்கணும். ஆனால் ஆண்டவன் எதிர்பார்க்கின்ற ஜெபமாக நம்முடைய ஜெபம் இருக்கின்றதா? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் விதத்திலே நம்முடைய ஜெபம் அமைந்திருக்கின்றதா? சிந்தித்து பார்ப்போம். தாழ்ச்சியோடு, நம்பிக்கையோடு, தூய உள்ளத்தோடு இறைவனை மகிமைப்படுத்தி இறைவனை செயலை செய்து நம் ஜெபத்தை செயலாக மாற்றுகின்ற ஆழமான விசுவாசம் இந்த ஜெபமாக என்னுடைய ஜெபம் அமைந்திருக்கின்றதா? சிந்தித்து பார்ப்போம். வெறுமனே நம் வாயிலிருந்து உதிர்கின்ற வார்த்தைகள் எல்லாம் வெறுமனே நம் வாயிலிருந்து உதிர்கின்ற வார்த்தைகள் எல்லாம் ஜெபம் அல்ல. அதைத்தான் இயேசு சொல்வார், நீங்கள் வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போவதால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று சொல்வார். உள்ளத்திலிருந்து ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். தன் வாழ்க்கையிலிருந்து அதை ஜெபமாக மாற்றுகின்ற பொழுது அந்த ஜெபத்தை கடவுள் ஏற்றுக்கொள்வார். ஆகவே நாம் வெறும் உதடுகளால் இறைவனை புகழ்பவர்களாக, உதடுகளால் இறைவனை நோக்கி மன்றாடுபவர்களாக இல்லாமல் நம்முடைய உள்ளத்தையே ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்பவர்களாக இருப்போம். ஜெபிக்க கற்றுத்தாரும் இயேசு என்று சொல்லி சிறுகள் கேட்டதை போல நாமும் ஆண்டவரை நோக்கி கேட்போம். கடவுள் மீது நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எசேக்கியாவுக்கு பதில் கொடுத்த கடவுள் இதோ இன்று நமக்கும் பதில் கொடுத்து நம் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அழுகை, அங்கலாய்ப்பு, பயம், போராட்டம் அனைத்திலும் இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.